விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியாம அப்படியே வந்து மனசு கஷ்டத்தோடயும் நிற்கிறாரு. நேர்ல பார்த்த ஒய்ஃபை வந்து கிட்ட போய் பார்க்க முடியலையே, அவங்ககிட்ட பேச முடியலையேன்னு மனசு கஷ்டப்படுது விஜய்க்கு அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. இங்கே வந்து காவேரி அவங்க அம்மா வந்து "என்னடி பூட்ட திறந்தியே இல்லையா?" அப்படின்றாங்க. திறந்தாச்சும்மா, உள்ள வா, லேட் ஆகிடுச்சுமா, எனக்கு நான் உடனே கிளம்பணும்." அப்படின்னு உடனே "என்னடி இப்போ தானடி வந்த?" "இல்லைம்மா இல்லைம்மா, லேட் ஆகிடுச்சுமா ரொம்ப, நான் உடனே கிளம்பணுமா." சரி நீ வா, நல்ல காலம், நம்ம சீக்கிரம் ஓரளவு சீக்கிரம் வந்துட்டோம், இல்லை இன்னும் லேட் ஆகிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க கிளம்புறாங்க காவேரி. இங்கே விஜய் வந்து யோசிக்கிறாரு, அத்தைக்கிட்ட பேசலாமான்னு. வேணாம் வேணாம், காவேரி இருக்கும்போது பேச வேணாம், காவேரி முதல்ல போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாரு. இங்கே வந்து வழக்கம் போல் தாத்தா எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அவாய்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து குழந்தைய வந்து கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்கூலுக்கு. இங்கே வந்து குழந்தைகிட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்கள் மிஸ் இன்றைக்கி வந்துடுவாங்க பாரு அப்படின்னோடனே உடனே வந்து குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக கிளாஸ் ரூம் போகிறா. பார்த்தா அவங்க மிஸ் வந்திருக்காங்க. எங்கள் டேடி கரெக்டாக சொன்னார் மிஸ் அப்படின்னு சொன்னோடனே, நிஜமாவா? சரி, நான் எப்படி வருவேன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும் எங்கள் டேடிக்கு, எங்கள் அப்பா எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். அப்படி எதுக்கு தேங்க்ஸ்? எங்கள் அப்பா தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னார், நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணீங்களா அடிபட்டோன்னு, அதுக்காக தான். அதே மாதிரி என் அப்பாவும் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னார். மிஸ் ஈவினிங் எங்கள் அப்பாவை மீட் பண்ணுறீங்களா மிஸ் அப்படின்னா, சரி மீட் பண்ணால் போச்சு, ஆனால் அன்றைக்கி மீட் பண்ண முடியல, கண்டிப்பாக நீ நான் மீட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, அத்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டியில் வந்து நிறுத்துறாரு. கரெக்டாக வந்து மார்க்கெட் போகும்போது சாரதா ஒன்றும் புரியும், யார் வந்து நிறுத்துறா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா வண்டியில் வந்து இறங்குறாரு விஜய். விஜயை பார்த்து சாரதா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு விஷயம் ஒன்றுமே புரியல சாரதாக்கு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை அப்படி சொன்னோன்னே, ஆமாம் அத்தை, உங்கள் விஜய் தான் அத்தை, உங்கள் மாப்பிள்ளை தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே ஒன்றும் புரியாமல் தலையை சுற்றுற மாதிரி எடுத்து அப்படியே விழ போகிறாங்க. தாங்கி பிடிக்கிறார் விஜய். என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை நீங்கள் எப்படி மாப்பிள்ளை அப்படின்னோடனே, ஏன் அத்தை, நான் ஒருத்தர் இருக்கிறதையும் மறந்துட்டீங்கள அத்தை, உங்கள் பொண்ணை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கல்ல, நானும் உங்கள் பிள்ளை மாதிரி தானே சொல்லுவீங்க, ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அத்தை, எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, மறுபடியும் நான் வரமாட்டேன் தானே நினச்சிங்க அப்படின்னோடனே, ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க மாப்பிள்ளை, நான் ஏன் இப்போ மாப்பிள்ளை அப்படி நினைக்க போகிறேன், இப்போ கூட நீங்கள் உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியாது மாப்பிள்ளைன்னொன்னே, என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ளை, நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளை, நான் அதனால் வீட்டில் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. சரி குழந்தைய பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் குழந்தைய எங்ககிட்ட கண்ணில் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களை தேடி நாங்கள் வந்தோம் மாப்பிள்ளை, ஆனால் உங்களை பார்க்கறதுக்கு அவங்க வந்து வாய்ப்பே கொடுக்கல, அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்க, நீங்கள் இல்லை உயிரோடுன்னு நினச்சிட்டு நாங்கள் வேறு வழி இல்லாமல் வேறு ஊருக்கு போயிட்டோம் மாப்பிள்ளை, இதுதான் மாப்பிள்ளை நடந்தது, தயவு செய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க, நீங்களும் என் மகமா தான், நான் எப்படி அப்படிலாம் யோசிப்பேன், இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு, எப்போ மாப்பிள்ளை நடந்தது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் விஜயும் சொல்கிறாரு. 5 வருஷமாக எனக்கு தெரியாது, நான் 5 வருஷமாக வந்து குழந்தை கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு, என் பேத்தி எப்படி மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னோடனே, நல்லா இருக்கா மாப்பிள்ளை, என் பேத்தியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது மாப்பிள்ளை, உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்தாங்க மாப்பிள்ளை, அப்போ கூட வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள், இங்கெல்லாம் இல்லை, அதனால் குழந்தையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே வருத்தப்படுறாரு, அழறாரு. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, எங்கள் குடும்பத்தால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. மாப்பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் அத்தை, இதுக்கப்புறமா காவேரியும் நீங்களும் தனியாக இருக்கிறதோ இல்லை கஷ்டப்படுறதோ நான் பார்க்க முடியாது, காவேரிக்கு சீக்கிரமாக நான் குணப்படுத்துவேன், காவேரி நான் குட்டி பாப்பா எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறத குடும்பமாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அத்தை அப்படின்னோடனே, அது மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துச்சா அதுக்கப்புறம் என்ன இருக்குது மாப்பிள்ளை, என் பொண்ணு இனிமேட்டு சந்தோஷமாக இருப்பான்ற நம்பிக்கை உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துடுச்சு, நீங்கள் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சால் வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு இப்போ தான் புரியுது, உங்களை பற்றி கேட்டோன்னே ஏன் அவங்க மழுப்புனாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் சித்தப்பா தான், அவரை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னோடனே, உங்கள் சித்தப்பா தான் எங்ககிட்ட சொன்னார் இந்த விஷயத்த, இந்த மாதிரி நீங்கள் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அப்படி செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் இந்த மாதிரி கேவலமான வேலை செய்வாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல சாரதா. கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டேன், என் பொண்ணு நல்லபடி வாழ்வா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க நம்ம சாரதா.